தலையில் கட்டுடன் அமர்ந்திருக்கும் இந்த நபர்தான் மாற்றான் மனைவியை அபகரித்த குற்றச்சாட்டுக்குள்ளாகி இருக்கும் ஆயுதப்படை காவலர் சதீஷ்குமார். 35 வயதாகும் இந்த இளம் காவலர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பாலக்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர். தற்போது கடம்பூர் காவல் நிலையத்தில் ஆயுதப்படை காவலராக பணியாற்றி வந்த நிலையில்தான் அவரின் மண்டை ஒரு தெருச்சண்டையில் உடைக்கப்பட்டிருக்கிறது. காவலர் மீதே கை வைத்த நபர் யார், நடந்த கொலைவெறி தாக்குதலின் பின்னணி என்ன என சதீஷ்குமாரின் கடந்த கால கேஸ் ஹிஸ்டரியை புரட்டிய போது நமக்கே ஒரு நிமிடம் உண்மையில் அக்யூஸ்ட் யார் என்ற குழப்பம்தான் வருகிறது. ஆம், பிளாஷ்பேக் கதையில் சதீஷ்குமார் அவருடைய காக்கி சட்டையை காட்டி வேறொரு நபரின் மனைவியை மயக்கி இருக்கிறார். இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தது வேறு யாரோ மூன்றாவது நபர் கிடையாது, காவலர் சதீஷ்குமாரின் மனைவிதான். 2023ஆம் ஆண்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமே இப்படி ஒரு புகாரை அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட புலன் விசாரணையில் காவலர் கள்ளக்காதல் லீலைகளில் ஈடுபட்டிருப்பது உண்மை என்பது தெரிய வந்திருக்கிறது. ஆம், அந்தியூர் அருகே உள்ள தவிட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள ஃபிஷ் ஃப்ரை கடையின் ரெகுலர் கஸ்டமராக இருந்திருக்கிறார் சதீஷ்குமார். அந்த கடை உரிமையாளர் தான் தற்போது காவலரின் மண்டையை உடைத்த பூபதி. ஆரம்பத்தில் பூபதியிடம் அண்ணன் அண்ணன் என்று பாசமாக பழகிய சதீஷ்குமார் சந்து கேப்பில் அவரின் மனைவிக்கு காதல் வலை வீசியிருக்கிறார். சதீஷ்குமார் எதிர்பார்த்தது போலவே அந்த பெண்ணும் வலையில் சிக்கியதாக சொல்லப்படுகிறது. இதைத் தொடர்ந்து புரோட்டீன் சத்துக்காக அடிக்கடி மீன் சாப்பிட வரும் சதீஷ்குமார் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பூபதியின் மனைவியுடன் தனிமையில் சந்தித்து உறவை வலுவாக்கி இருக்கிறார். இந்த சூழலில்தான் தனக்கு காவலரே போதும் என கணவரை பிரிந்த பூபதியின் மனைவி தனியாக வாழத் தொடங்கியுள்ளார். அவருக்கு பாதுகாப்பு அளிப்பதாக கூறி சதீஷ்குமாரும் கள்ளக்காதலிக்கு நிழலாக தொடர்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே விசாரணை மேற்கொண்டு சதீஷை காவல்துறையின் உயர் அதிகாரிகள் கண்டித்துள்ளனர். எனினும் சதீஷை அந்த பெண் விடுவதாக இல்லை. இருவரும் தொடர்பிலேயே இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில்தான் சம்பவம் நடந்த அன்று ஃபிஷ் ஃப்ரை கடை வழியாக சதீஷ் அவருடைய 2 வீலரில் சென்றிருக்கிறார். அவரை வழிமறித்த பூபதி தன்னுடைய வாழ்க்கையே நாசமானதற்கு நீதான் காரணம் என்று அவரின் மண்டையில் தாக்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் இருவரையும் விலக்கிவிட்டுள்ளனர். நடந்த தாக்குதலில் காயமடைந்த சதீஷ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பூபதிக்கும் லேசான காயம் ஏற்பட்டதால் அவரும் அதே மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். நடந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பிலிருந்தும் கொடுத்துள்ள புகாரை வாபஸ் பெற்றுக் கொண்ட போதிலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரிந்த குடும்பங்களை பஞ்சாயத்து பேசி தீர்த்து வைக்கக்கூடிய காவலரே இங்கு ஒரு குடும்பம் பிரிய காரணமாக மாறியிருப்பது அப்பகுதி வாசிகளை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.